ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. ஆமென். எபனேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, இந்த நாள் வரையில், இந்த 9வது மாதத்தில், இந்த கடைசி நாள் வரையிலும்
எங்களை மறவாமல் நினைத்து எங்களை நடத்தி கொண்டு வந்த, இரவும் பகலும் எங்களை நினைத்து எங்களை நடத்தி கொண்டு வந்த உடைய கிருபைகளை நினைத்து உமக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி எடுக்கிறோம். நன்றி பலிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி பலிகளை முழு இருதயத்தோடுமை நாங்கள் நோக்கி பார்த்து, விசுவாசத்திலேமை நோக்கி பார்த்து எங்கள் முழு இருதயத்தோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடுமை நான் துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். இயேசுவேமை நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எண்ணி எண்ணி துதி செய்வா, என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வா, என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வா, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வா, என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வா, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வா, என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வா, உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில்
உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆமாண்டவரே, நீர் செய்த நன்மைகளை அப்பா இந்த நிமிடம் வரையிலும் எங்களை தாங்கி நடத்தக்கூடிய உம்முடைய கிருபைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிடம் வரையிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, ஏந்தினது, சுமந்தது, தப்புவித்தது, பாதுகாத்தது, பலப்படுத்தினது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி, ஜீவனாலெல்லாம் நன்றி பலி நாளெல்லாம்
நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ஆமாண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளி வேளையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்ததை நாங்கள் நினைத்து நினைத்து உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அப்பா நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து
என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஆராதனை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த உமது கிருபைகளை நினைத்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம். கடந்த 9 மாதங்களும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி. இந்த 9வது மாதத்தின் இந்த கடைசி நிமிஷம் வரையில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, ஏந்தினது, சுமந்தது, தப்புவித்தது, பாதுகாத்தது. அதற்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அதே போல புதிய 10வது மாதத்தில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடியதான் எல்லா விதமான நன்மைகளுக்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, ஆத்மாவுக்குரிய நன்மைகளுக்காக, சரீரத்துக்குரிய நன்மைகளுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து புதிய மாதத்திலே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி சொல்லும்படியாக உங்கள் கருத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய 10வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய
ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்மளை ஸ்தோத்தரிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அக்டோபர் மாதம் முதல் நாளிலே அவர் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 5வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 6வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 8வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 9வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 10வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 11வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 12வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 13வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 14வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 15வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 16வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 17வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 18வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 19வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 20வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 21வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 22வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 23வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 24வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 25வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 26வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 27வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 28வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 29வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 30வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 10வது மாதம், அக்டோபர் மாதம் கடைசி நாளாகிய 31வது நாளும் அவர் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காய் கரங்களை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்தரியுங்கள். இந்த நேரத்தில் ஆன்லைனில் இருக்கிற எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க. இந்த நேரத்தில் மைட்டி மாந்தரல பராதிரா லிபோதுரா திரி கபோதரல ரெபதுரா திரந்தரல மனுதுரா லி கபோதரல ரேஷபெலேதரா திரி கபோதர மிஷுதாரி கபோதர லேலே மேஷேலே தேரே லேஷபேதரலா திரந்தரல மனாதிரா லி கபோ ஷபல பராதிரந்தரல மனாதிரல பரா லேபே லேபே லேஷே ஷே லேஷே லேனமேஷந்தரலா ஷிதரலா. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் கரம் பிடித்து நடத்தி உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாக நிற்க, உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் உழைக்க பிழைக்க ஜீவிக்க, உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை நீர் தாமே நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட, இந்த 10வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்காய் கொடுக்கக்கூடியதான அவருடைய வார்த்தையை
நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா சாப்டர் 10 verse 27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த 10வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். கர்த்தர் தீர்க்கமாய் கொடுத்த வார்த்தை இது. நுகம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும் என்று சொல். நாம் நம்முடைய கிராமங்களிலே ஊர்களிலே நாம் பார்த்திருக்கலாம், மாட்டு வண்டியிலே அந்த மாடுகளுக்கு நுகம் பூட்டி அதற்கு பிற்பாடு தான் அதை ஓட்டி செல்வார்கள். அதே போல ஏர் விழும்பொழுதும் கூட அதன் கழுத்தின் மேலே அந்த நுகம் இருக்கும். நுகத்தடி என்று அதற்கு பெயர். குதிரைகளுக்கும் கூட அதனுடைய கழுத்திலே சில நேரத்தில் அப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டு. கழுதைக்கு நுகத்தடி அல்ல, அதன் முதுகின் மேல் சுமக்கக்கூடிய அந்த பாரமே, அந்த சுமையே அதற்கு நுகமாயிருக்கும். இப்படி மிருகங்களுக்கு பலவிதமான சுமைகளை சுமத்தி மனுஷன் பயன்படுத்துவது போல மனுஷன் மேலே தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மேலே சத்ருவானவன் பலவிதமான சுமைகளை, நுகத்தை, பாரத்தை வைத்து அவர்களை சுமக்க வைத்து அந்த சுமையினாலே, அந்த பாரத்தினாலே அல்லது அதோடு இணைக்கப்பட்டிருக்க அந்த நுகத்தினாலே அவர்களை விழத்தள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தவன் இந்நாள் வரையிலும் கூட அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறான். ஆனால் ஆரம்பத்திலே இருந்த அவனுடைய செயல்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் காணப்படாதபடிக்கு அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகத்தான், அந்த நுகத்திலே இருந்து நமக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். அவர் சொன்னார், எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. இயேசு நம்மேல் வைக்கக்கூடியதான அந்த நுகமும் அந்த சுமையும் அது லகுவாயும் அது லேசாயும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பிசாசு, சத்ருவானவன் நம்மேல் வைத்த நுகம் அது நம்மை எழுந்திருக்க முடியாதபடிக்கு, எழுந்து நாம் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை விழத்தள்ள வைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தான் இயேசு சிலுவை சுமந்து
விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அந்த சிலுவையிலேயே அவர் பிணைக்கப்பட்டு பிற்பாடு அதிலே ஜெயம் எடுத்தார், வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நுகம் முறிக்கப்படுவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார். ஏனென்றால் நுகம் பூட்டப்பட்டிருக்கிறதான ஒரு மாடோ அல்லது பொதி சுமந்து கொண்டிருக்கிறதான கழுதையோ அல்லது வேறு பாரங்களை சுமந்து செல்லக்கூடியதான குதிரைகளோ அல்லது யானைகளோ அல்லது ஏதோ மிருகங்கள், அவையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும். மாடு வண்டியிலே நுகம் பூட்டப்பட்டிருந்தால் மறுபடியும் அந்த உரிமையாளர் அந்த நுகத்தை அதன் மேலிருந்து இறக்கி அதற்கு இலைப்பாறுதலை கொடுத்து அதற்கு வேண்டிய தீவனங்களையும் போட்டு தண்ணீரையும் கொடுப்பார். நுகம் பூட்டப்பட்டிருக்கிற வரையிலும் அது நின்று அது விடுதலையாக முடியாது. யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும். கழுதையின் மேல் வைக்கப்பட்ட அந்த பொதியும் கூட அதனுடைய எஜமான் அதன் மேலிருந்து எடுக்கும் வரையில் அது சுமந்து கொண்டே இருக்கும். அதே போல நம்மேல் வைக்கப்பட்ட அந்த சுமை, அந்த பாரம், அந்த நுகம் அது உடைக்கப்பட அல்லது நீக்கப்பட அல்லது அது முறிந்து போக வேண்டும் என்றால் ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார். அதற்கு ஒன்று அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் இங்கு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நமக்கு அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு அவருடைய ஆவியினாலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அப்படி என்றால் இன்றைக்கு நம்மேல் இருக்கக்கூடியதான அந்த நுகம், நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வண்டி மாடு இல்லையே, நாங்கள் கழுதை இல்லையே, நாங்கள் குதிரை இல்லையே, நாங்கள் யானை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அவைகளுக்கு இல்லாத ஒரு நுகம், அவைகளுக்கு இல்லாத ஒரு பாரம், அவைகளுக்கு இல்லாததான ஒரு சுமை நம்மேல் இருக்கிறது. அது ரட்சிக்கப்படாதவர்கள் மேலும் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலும் கூட இருக்கிறது. ஏன் ஊழியர்கள் மேலும் கூட இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்திலே சத்ருவானவன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அந்த நேரத்திலே நமக்கு தேவைப்படுவது அபிஷேகம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், தேவ ஆவியினுடைய அபிஷேகம், கிறிஸ்துவின் ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அபிஷேகத்தை பெறாதவர்கள் அல்லது பெற்றும் கூட அதை சரியாய் பயன்படுத்தாதவர்கள் விழுந்து போனார்கள். ஆதாம் தேவ மகிமை என்ற அபிஷேகத்தினாலே மூடப்பட்டிருந்தான், நிறைந்திருந்தான். ஆனால் வலு சர்பத்தின் கிரியைக்கு உட்பட்டு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போனான். அதற்கு பிற்பாடு எத்தனையோ சந்ததிகள், எத்தனையோ தலைமுறைகள் விழுந்தும் எழுந்தும் விழுந்தும் எழுந்தும் ஜெயம் பெற்றும் ஜெயம் பெறாமலும் என்று நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நோவாவும் அப்படித்தான், நோவாவின் பிள்ளைகளும் அப்படித்தான், ஆபிரகாமும் அப்படித்தான், ஈசாக்கும் அப்படித்தான், யாக்கோப்பும் அப்படித்தான், 12 கோத்திர பிதாக்களும் அப்படித்தான். அந்த கோத்திர பிதாக்களிலே வந்த ராஜாக்களும், அந்த கோத்திரத்திலே வந்த ஆசாரியர்களும், அந்த கோத்திரங்களிலே வந்ததான தீர்க்கதரிசிகளும், அந்த கோத்திரத்திலே வந்த லேவியர்களும்
எல்லோருமே இப்படித்தான் காணப்பட்டார்கள். ஏதாவது ஒரு விதத்திலே சத்ருவானவன் நுகத்திற்கு உட்பட வைத்து கொண்டே இருந்தான். அவர்களும் விழுந்தும் எழுந்தும் விழுந்தும் எழுந்தும் அப்படித்தான் காணப்பட்டார்கள். ஒரு சிலர் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் அப்படியே போனார்கள். ஒரு சிலர் விழுந்து எழுந்து ஜெயம் பெற்றார்கள். இந்த நுகம் எல்லார் மேலும் இருக்கின்றது. இதை உடைத்தெறிவதற்கு நமக்கு தேவை தேவ அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். தாவீதை நாம் பார்க்கும் பொழுது அவங்க வீட்டில் இருந்த பிள்ளைகளிலேயே கடைக்குட்டியாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் கடைசியானவன் செல்ல பிள்ளையாக இருக்கும். ஆனால் இவன் புறந்தள்ளப்பட்ட பிள்ளையாக, மற்ற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கும் பொழுது இவன் மாத்திரம் புறந்தள்ளப்பட்டவனாக ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டிலே. ஆனால் அவன் தேவனோடு இருந்தான். இராணுவத்தில் இருந்தவர்கள் தேவனோடு இருந்தும் இராதுமாய் அப்படித்தான் காணப்பட்டார்கள். ஆனால் புறந்தள்ளப்பட்ட அல்லது ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் இருந்த தாவீது தேவனோடு இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதினாலே தேவன் விசேஷித்த விதமாக தாவீதின் மேல் இருந்ததான அந்த நுகத்தை, அந்த சுமையை, உதாசீனப்படுத்தின அந்த சுமையை, அவங்க வீட்டிலேயே உதாசீனப்படுத்தப்பட்டவனை போல் தான் காணப்பட்டான். அப்படிப்பட்ட அந்த நுகத்தை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக சாமுவேலை அனுப்பி முறிப்பதற்காக அவன் சிரசின் மேலே அவன் சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகத்தை ஊற்றினார். அது சாதாரண அபிஷேகம் அல்ல, அது ராஜரீக அபிஷேகம். அந்த ராஜரீக அபிஷேகத்தை மைத்தி ரிமாந்தரல பரு ஷபலாதிரிக்கபதா அவன் மேல் ஊற்றப்பட்ட பொழுது நாம் பார்க்கிறோம், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்து செயல்பட ஆரம்பித்தார் என்று. அதற்கு முன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அவனை விட்டு விலகினார். அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். தாவீதோடு கூட தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தாவீதின் மேல் இருந்ததான அந்த நுகம் உடனே முறிந்ததா என்று பார்த்தால் முறிந்தும் முறியாததுமாய்த்தான் காணப்பட்டது. காரணம், அதற்கு மேல்தான் அவனுக்கு அதிகமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவிதமான பாடுகளும், ஏன் மரண போராட்டங்களும் கூட. அவன் தேவனை நோக்கி பார்த்து சங்கீதமாய் பாடி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்னன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த அபிஷேகம் அவனோடு கூட இருந்தது. நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒருவன் நடந்தாலும் என்று அவன் சொல்லுகின்றான். அப்படி பல காரியங்கள் தாவீதுக்குள்ளே வந்திருந்தாலும் கூட கண்களின் இச்சையினாலே அவனை விழ வைத்து அந்த அபிஷேகத்தை அவனை விட்டு எடுத்த பொழுதும் கூட அவன் தேவ சமூகத்திலே மறுபடியும் அவன் விழுந்து கிடந்தான். அந்த அபிஷேகத்தை மறுபடியும் அவன் பெற்றுக்கொண்டான். மறுபடியும் ஆவியானவர் அவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தார். நாம் பார்க்கிறோம், தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் அவனுடைய நுகத்தை மாத்திரம் அல்ல, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய நுகத்தையே முறிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். தாவீது சென்ற இடமெல்லாம் ஜெயம் சிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் உங்களையும் கூட அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த மாதத்திலே உங்களை நடத்த போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நுகம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நுகம், உங்கள் சபையில் இருக்கக்கூடிய நுகம் உடைவது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளும், தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நுகங்களும் கூட முறிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு தேசம்
இப்படி அநேகரை நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கலாம். சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருந்து அவர் செய்த அத்தனை காரியங்களும் கண்ணார கண்டு, காதார கேட்டு, மனதார உணர்ந்து, அவரோடு புசித்து, படுத்து, எழுந்து, நடந்து என்று நாம் பார்க்கிறோம். எல்லாம் அவரோடு கூட இருந்தும் கூட அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எல்லோரும் விலகி ஓடினார்கள், மறுதலித்தும் கூட ஓடினார்கள். ஆனாலும் அவர்களை கொண்டதான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, தம்முடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு இயேசு மறுபடியும் அவர்களை தேடி வந்து, உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் அவர்களை தேடி வந்து அவர்களை கூட வைத்து அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லி, சந்தோஷத்தை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து காத்திருக்க வைத்தார். என்னதான் அவர் உயிர்த்தெழுந்து வந்து அவர்களை சமாதானப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து தான் உயிருள்ளவராக காண்பித்திருந்த போதும் கூட அவர்களுக்குள்ளே இருந்த பயம் அகலவில்லை, கலக்கம் நீங்கவில்லை. நாம் பார்க்கிறோம், அரைக்கதவையெல்லாம் மூடிக்கொண்டு தான் தேவனுடைய இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பயந்து நடுங்கிக் கொண்டு யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கும் அவர்கள் பயந்து நடுங்கி கலங்கி ஒளிந்து கொண்டிருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவர்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டியவர்கள் கதவை அடைத்து கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. சாதாரண அபிஷேகம் அல்ல, அது அக்கினி அபிஷேகமாய் இருந்தது. மைத்திரி மாந்தரலவர் ஷபதூரல பராஷ்யாதிரிலி கபோதரல மனாஷ்யாதிரந்தரலவ, அது அக்கினியான ஒரு அபிஷேகமாய், அக்கினிமயமான நாவுகளோடும் பலத்த காற்றோடும் கூட அந்த இடம் மாத்திரமல்ல, அந்த எருசலேம் நகரமே கலங்கும்படியாக, கலங்கி கொண்டிருந்தவர்கள் மூலமாக அந்த எருசலேம் நகரமே கலங்கும்படியாக அங்கே அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இயேசு ஏற்கனவே அவர்கள் மத்தியிலே சொன்ன அவருடைய விருப்பம், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றதான அந்த விருப்பம் அந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது நிறைவேறினது சீஷர்களுக்குள்ளே. நாம் பார்க்கிறோம், அவர்கள் அந்த பயம் என்ற நுகத்திலே இருந்து, கலக்கம் என்ற நுகத்திலே இருந்து, இன்னும் பலவிதமான அவர்களுக்குள் இருந்த சஞ்சலங்கள், போராட்டங்கள் என்ற எல்லா விதமான நுகத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். சாட்சியாய் நின்றார்கள். தேசமே கலங்கினது. எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை பேசி அவர்கள் தம் தம் மொழியிலே அறிந்து கொண்டார்கள். பார்க்கிறோம், எருசலேம் நகரமே கலங்கினது என்று சொல். இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசுவாக மட்டுமல்ல, அவர் கிறிஸ்துவாகவும், இயேசு கிறிஸ்துவாக, கிறிஸ்து இயேசுவாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, அபிஷேகத்தினாலே நடத்தப்படுகிறவராக, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு கூட கிரியை செய்கிறவராக, தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, நுகங்களை முறிப்பதற்காக அந்த அபிஷேகம் பயன்பட்டது. ஒருவருடைய நுகத்தை அல்ல, இந்த உலகத்தின் நுகத்தையே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேல் பிசாசானவன் போட்ட அந்த நுகங்களை, பாவம் என்ற அந்த நுகத்தை, சாபம் என்ற நுகத்தை, கட்டுகள் என்றதான பிசாசின் கட்டுகள் என்றதான நுகத்தை, கீழ்ப்படியாமை என்ற அந்த நுகத்தை, பலவிதமான கேடுபாடுகள், மாம்ச இச்சைகள் என்ற அந்த நுகத்தை, பலவிதமான விக்கிரக கிரியைகளினாலே ஆட்கொண்டவருடைய அந்த நுகத்தை
முறியடிக்கும்படியான அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகமாகவே இயேசு சுற்றி திரிந்தார் இந்த பூமியிலே. அவருடைய வார்த்தையின்படி காத்திருந்த சீஷர்கள் மேல்தான் விசேஷித்த அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக எல்லா நாடுகளிலும் இந்த அபிஷேகம் இன்றைக்கு செயல்பட்டு அநேகருக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த நுகத்தை, பாவ நுகத்தை, சாப நுகத்தை, பிசாசின் கட்டென்ற அந்த நுகத்தை, உலக ஆசைகள், உலக இச்சைகள், மாம்ச இச்சைகள் என்ற அந்த நுகத்தை அது முறித்து இருக்கிறது, முறித்து கொண்டும் இருக்கிறது. இன்னும் உங்கள் மூலமாகும் என் மூலமாகும் இந்த நாளிலிருந்து அது முறிக்கவும் போகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார். மைத்திரி மாந்தரலபர ஷபதூரல பசந்தரல பரோதிரி கபோதரல பராஷியாதர. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகம் இன்றைக்கு நம்மேலும் இருக்கிறது. ஊழியர்களை உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த விசேஷித்த அபிஷேகம் நுகங்களை, பிசாசினுடைய அந்த நுகங்களை, அதாவது ஒரு இடத்துல அல்ல, உங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, சபைக்குள்ளே மாத்திரமல்ல, குடும்பத்திற்குள்ளே மாத்திரமல்ல, தேசத்தின் எல்லா எல்லைகளுக்குள்ளும் அந்த அபிஷேகம் கடந்து போய் பிசாசின் கிரியைகளை முறியடிக்கக்கூடிய, இயேசு எதற்காக வெளிப்பட்டார் அந்த கிரியைகள் சீஷர்கள் மூலமாக அன்றைக்கு துவங்கினதை நம் மூலமாக இன்றைக்கும் அதை நடத்துவதற்காக, இன்னும் நமக்கு பின்வருவர்களுக்கும் பின்னாலும் கூட அதை நடத்துவதற்காக இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இது குறைந்து போகவில்லை, வடிந்து நிறைந்து கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்வதை போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, பார்த்து கொண்டிருக்குங்க, சொல்லுங்க விசுவாசத்தோட, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. மைத்திரி மாந்தரல பராஷியா லேபே ஷெதை கபோதரல பராஷியாதிரா. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. நுகங்களை முறிப்பதற்காக, கட்டுகளை உடைப்பதற்காக, சுமைகளை நீக்குவதற்காக, பாரங்களை போக்குவதற்காக, என்னை நுகத்திற்கு உட்பட பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை முறிப்பதற்காக பலவிதங்களிலே இன்றைக்கு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மனசில் ஒரு பெரிய பாரம், சில பேருக்கு எதிர்காலத்தை நினைத்த பாரம், பிள்ளைகளை நினைத்த பாரம், கடன்களை நினைத்த பாரம், இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை நினைத்து பாரம் முதுகில் அல்ல, இருதயத்திலே, உங்கள் மனதிலே சுமந்து கொண்டிருக்கீங்களே, அதை இந்த அபிஷேகம் இன்றைக்கு முறிக்கிறது. மைட்டி பவர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நாள் முதல், இந்த 10வது மாதம், இந்த முதல் நாள் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது. எல்லா நுகங்களும் முறிக்கப்படும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தால் சீஷர்களைப் போல நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். தேவ சமூகத்திலே காத்திருப்பது தான் இன்றைக்கு நமக்கு வேண்டிய மேன்மையான ஒன்றாயிருக்கிறது. குறிப்பாக ஊழியர்களுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஊழியம் என்று இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிராமல் ஊழியம் செய்யவும் வேண்டும். அதே நேரத்தில் இயேசுவை போல தேவ சமூகத்திலும் காத்திருக்க வேண்டும். அவர் காத்திருந்து தான் ஊழியம் செய்தார். நாமும் கூட அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதிக நேரம் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் புது புது அபிஷேகத்தை நாம் பெற்று அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்காக, நமக்குள் இருக்கக்கூடிய நுகங்களை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்குள் இருக்கக்கூடிய நுகங்களை முறிப்பதற்கான அப்படிப்பட்ட வழிந்தோடும் அபிஷேகத்தை அவர் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நாமும் கூட ஆயத்தமாயிருக்க வேண்டும். விசுவாசிகளும் அப்படித்தான், விசுவாசிகளும் அப்படித்தான். வியாதி என்ற நுகம் இருக்கிறதா? பலவீனம் என்ற நுகம் இருக்கிறதா? நிந்தை என்ற நுகம் இருக்கிறதா? அவமானம் என்ற நுகம் இருக்கிறதா? கட்டுகள் என்ற நுகம் இருக்கிறதா?
பலவிதமான சஞ்சலங்களை கொண்டு வருகிற சத்ருவின் கிரைகளுடைய நுகங்கள் இருக்கிறதா? அல்லது மனுஷர்களே உங்களுக்கு விரோதமாய், உறவுகள் உங்களுக்கு விரோதமாய், நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாய், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாய், அரசாங்கமே அல்லது தேசமே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதா நுகமாய்? பயப்படாதிருங்கள், அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். நாம் நிதானிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்திலே நிறைந்திருக்கிறேனா? நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதா? நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரா? நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் எனக்காக அனுப்பின இயேசுவின் நாமத்தை நான் தரித்திருக்கிறேனா? நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நம்மத்தில் அனுப்பின தேவனை நாம் உண்மையோடு கூட நாம் தொழுது கொண்டிருக்கிறோமா, ஆராதித்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் எண்ணி பார்த்து, நம்மை சீர்தூக்கி பார்த்து, நம்மை அவருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி அவரை நாம் அண்டிக் கொள்வோம் என்றால் நமக்குள் இருக்க நுகமும் முறியும், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நுகமும் முடியும், நமக்கு விரோதமான நுகங்களும் முறியும், சபைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய நுகங்களும் முறியும், ஊழியத்தில் இருக்கக்கூடிய நுகங்கள் முறியும், ஊழியக்காரர்களுக்குள்ளே, ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுகங்களும் முறியும். தேசத்தில் இருக்கக்கூடிய நுகங்களையும் முறிப்பதற்கு வேண்டிய தேவ பலன் நமக்குள்ளிருந்து செயல்பட்டு தேசத்தில் இருக்கக்கூடியதான நுகங்களும் முறிந்து போ. விசுவாசியுங்கள். விசுவாசித்து விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி அபிஷேகத்திலே நிறைந்து, அக்கினி அபிஷேகத்திலே நிறைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக செய்வீங்கள். அவர் உங்களோடும் என்னோடும் இருந்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக நாம் கரங்களை உயர்த்தி நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி எப்படியெல்லாம் அந்த அபிஷேகம் செயல்பட்டது, செயல்படுகிறது, செயல்பட போகிறது என்பதை குறித்து இந்த நாளிலும் கூட நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அடிமைக்கும் அது பிள்ளைகளுக்கும் நீர் உணர்த்தி கொடுத்த இந்த சத்தியத்திற்காக, இந்த வார்த்தைகளுக்காக, இந்த வசனத்திற்காக, இந்த ஏசாயா 10:27 உள்ள இந்த வசனத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையும் இந்த வசனங்களும் இந்த வாக்குதத்தமும் இதனால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சத்தியமும் எங்களுக்குள்ளே நிறைவேற்றும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எனக்குள்ளிருந்தும் இது பிள்ளைகளுக்குள்ளிருந்தும், சபைக்குள்ளிருந்தும், குடும்பங்களுக்குள்ளிருந்தும், தேசத்திற்குள்ளிருந்தும், ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளிருந்தும், ஊழியக்காரிகளுக்குள்ளிருந்தும், ஊழியத்திலே இருந்தும் நுகங்களையெல்லாம் முறித்து நாமத்தின் மகிமைக்காக ஜெயமெடுத்து, ஜெய ஜீவியம் ஜீவித்து, ஜெய கிறிஸ்துவை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அபிஷேகத்தின் மூலமாகவும் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்த முடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும், எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
காட் bless யூ. அபிஷேகத்தில் நிறைந்து எப்போதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஜெயம் நமக்கே. ஆமேன், ஆமேன். காட் bless யூ.